أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய பெரிய கிருபையில் நம்ம இன்றைக்கி 43வது பேஜ் நம்பர் 43 2வது ஜுஸு சூரா பக்ரா இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபையில் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களாமா. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் போதுமானவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆயத்தை தான் நான் பார்க்க போகிறோம். இந்த ஆயத்தில் தான் நம்ம என்னென்ன சட்டங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இன்ஷா அல்லாஹ். கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சின்ன சின்ன சட்டங்களையும் கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுங்கம்மா. அல்லாஹுடைய கிருபையில் தஜ்வீது முறைப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களாமா? இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே நமக்கு யா இருக்காமா, அதுக்கு மேலே கடா ஜபர் இருக்குது, அதுக்கு மேலே பாருங்கள் சின்ன மது கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த யா வச்சு கடா ஜபர் வச்சா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? யா அப்படி சொல்லுவோமாம்மா. அப்படி சொல்லாமல் இப்போது இருங்க வரேன். இப்போது இந்த இதில் பாருங்கள், இது என்ன சொல்லுவோம்? அப்படி சொல்லுமா. யங் அப்படி சொல்லுமா. யங் அப்படின்னு நம்ம ஓதுவோம். அப்போது இந்த நம்ம என்ன சொல்லுவோம்? ஜபர் மட்டும் வச்சா அப்படி சொல்லுவோமா. அதே கடா ஜபர் வச்சாக்கா அதை நம்ம யா அப்படி சொல்லுவோம். அதே அதுக்கு மேலே இந்த மாதிரி சின்ன மது கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம அதை என்ன செய்யணும்? அந்த யா அப்படிங்கிற வார்த்தையை 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணும். எப்படி? யா அப்படி ஓதணும். புரியுதுங்களாம்மா? யா ஐயுஹல்லதீன இங்கே பாருங்கள், லாமுக்கு மேலே சத்து இருக்காமா, சத்து செய்யப்பட்ட எழுத்து இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் இருக்குது. இந்த 2 அலிஃபுகளுக்கும் என்ன இல்லை? ஹரக்கத்துகள் இல்லை. அப்போ ஹரக்கத்துகள் இல்லாத இந்த 2 அலிஃபுகள் நமக்கு உச்சரிப்பில் வராது. நிறைய இடங்களில் அலிஃப் மேலே ஹரக்கத்து இல்லாமல் இருக்கே, அப்போ எல்லா எழுத்துக்களுமே உச்சரிப்பில் வராதாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுமா. அதாவது எப்படின்னா, சத்து செய்யப்பட்ட எழுத்து வந்திருக்கணும். சத்து செய்யப்பட்ட எழுத்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அது அலிஃபாக இருக்கலாம், வாவாக இருக்கலாம், மீமாக இருக்கலாம், என்ன எழுத்தாக இருந்தாலும் ஓகே. ஆனால் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி வந்துருக்கணும், ஹரக்கத்து இல்லாமல் இருக்கணும். அப்படி வந்துச்சுனாக்கா நமக்கு அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இந்த ஹவை கொண்டு இந்த லாமில் ஜாயின் பண்ணும். ஹல்லதீன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த ஹவை கொண்டாந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணும். அப்போது யா ஐயுஹல்லதீன ஆமனுதுஹுலு. இங்கே பாருங்கள், இங்கே சேம் சட்டம் தான். ஆனால் என்னென்னா இங்கே சத்து வச்சுருந்தாங்க இல்லையா, இங்கே நமக்கு சுக்குன்னு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தாலுக்கு மேலே சுக்குன்னு இருக்காமா, சுக்குன்னு செய்யப்பட்ட எழுத்து வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு அலிஃப் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு வாவ் இருக்குது. ஆனால் இந்த 3 எழுத்துக்கள் நமக்கு என்ன இல்லை? ஹரக்கத்துகள் இல்லை. வெரி குட், மாஷா அல்லா. ஹரக்கத்துகள் இல்லை. அப்போ என்ன ஆகுது? இந்த 3 எழுத்துக்களும் உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு சுக்குன்னு செய்யப்பட்ட இந்த எழுத்தில் ஜாயின் பண்ணி ஓதணும். அப்போது ஆ ம நு இது நுத்து இங்கே ஓதணும். ஆம நுதுஹுலு அப்படி ஓதணும். புரியுதுங்களாமா? ஃபிஸ் செல்மி. இங்கே சட்டம் வருது, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். மாஷா அல்லா, சூப்பராக சொல்லிட்டீங்களே. இங்கே சட்டம்னா இங்கேயும் வருது. அதாவது சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்களில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ அந்த அலிஃபும் இந்த லாமும் நமக்கு உச்சரிப்பில் வராது. இங்கே ஒரு யா இருக்குது பார்த்தீங்களா, அந்த யாவுமே உச்சரிப்பில் வராது. ஃபக்கு தான் ஜேர் வச்சுக்காங்க, யாக்கு ஹரக்கத்து இல்லை. அப்போ இந்த யா, இந்த அலிஃபு, இந்த லாம், இந்த 3 எழுத்துக்களுமே நமக்கு உச்சரிப்பில் வராது. ஃபவை கொண்டாந்து இந்த சீன், சத்து செய்யப்பட்ட இந்த சீன் இருக்கலாமா, அதில் ஜாயின் பண்ணும். அப்போது ஃபிஸ் செல்மி காஃபத்தம். இங்கே பாருங்கள், நமக்கு காஃப் இருக்குது, பக்கத்தில் ஒரு அலிஃப் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? கா அப்படி சொல்லுவோமாம்மா. அதுக்கு மேலே பெரிய மத்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? அதை 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். எப்படி? கா அப்படின்ட்டோமா, அதை நீட்டி கொண்டு சத்து செய்யப்பட்ட இந்த எழுத்தில் ஜாயின் பண்ணும். அப்போ கா இஃப் காஃபத்தம் காஃபத்தம் அப்படி நம்ம ஓதணும். புரியுதுங்களாம்மா? எப்படி? காஃபத்தம் இஃபத்தம் அப்படி ஓதணும். இப்போ இங்கே பாருங்கள்,
தன்வீனுடைய குறின்னு சொல்லுவாங்கம்மா. அந்த தோ ஜபருக்கு பார்த்தீங்களா, அந்த தோ ஜபர், தோ ஜேரு, தோ பேஷு, இந்த 3 ஹரக்கத்துகளையும் தன்வீனுடைய குறியீடுகள்னு சொல்லுவாங்க. அப்போ தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக வாவ் வந்துச்சுனாக்கா, வாவ் இதகம் பெல்குனாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணணும். தேவை கொண்டாந்து வாவில் ஜாயின் பண்ணும். அப்போ ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். ஏன்னா இது இதகம் பெல்குனாவோட எழுத்து. அப்போ தையும் தௌ தௌ காஃப தௌ அப்படி ஓதணும். புரியுதுங்களாம்மா? காஃப தௌ வலா தத்தபிஉ. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே தன் தானமாக இருக்குது. அது ஏன் தன் சொல்லாமல் த சொன்னோம்? உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதனால் கண்டிப்பாக தெரியும். இந்த இடத்துல நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ். வெரி குட்மா, வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பராக சொன்னீங்க. கரெக்டாக சொன்னவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இங்கே என்ன சட்டம் வருதுன்னா, சத்து செய்யப்பட்ட எழுத்து இருக்காமா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தோ ஜபரு, தோ ஜேரு, தோ பேஷு, அதாவது இரட்டை குறியீடுகள். இந்த குறியீடுகள் வந்துச்சுனாக்கா அந்த இரட்டை குறியீடு நம்ம என்ன செய்யணும், ஒற்றை குறியீடாக மாற்றிக்கணும். தோ ஜபர் வந்து அதை ஜபராக மாற்றிக்கணும், தோ ஜேர் வந்து அதை ஜேராக மாற்றிக்கணும், தோ பேஷ் வந்து அதை பேஷாக மாற்றிக்கணும். அப்போது கா இஃப் ஃப தௌ த யௌ தௌ அப்படி வரணும். காஃப தௌ வல. எப்போ புரியுதுங்களாம்மா அந்த இடத்துல? வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்வான். இங்கே பாருங்க, ஹுதுவாத்தி ஷைத்வான். இங்கே சேம் சட்டம் தான். இங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம், முன்னாடி இங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோமா, அதே சட்டம் தான் இங்கேயும் வருது. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இந்த அலிஃபுல் லாமும் உச்சரிப்பில் வராது. அப்போ ஹுதுவாத்தி ஷைத்வான். இங்கே நமக்கு பாருங்கள், ஷைத்வான் நீ தினமாக இருக்குது. இங்கே நம்ம இன்னும் நிப்பாட்டணும். ஷைத்வான் அப்படி நிப்பாட்டணும். மாஷா அல்லாஹ், சூப்பராக சொல்லிட்டீங்களே. அதாவது ஒரு ஆயத்தோட முடிவுனா இது மட்டும் கிடையாதுமா. நம்ம எந்த இடத்துல நம்ம நிப்பாட்டுறோமோ அந்த இடத்துல, இப்போ இங்கே குட்டியாக ஒரு துவா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிக்கலாம். அப்போது இங்கே வந்து என்னென்னாக்கா, இந்த மாதிரி ஜபரு, ஜேரு, பேஷ், நான் ஒரு 7 குறிகள் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஜபரு, ஜேரு, பேஷு, தோ ஜேரு, தோ பேஷு, கடா ஜேரு, உல்டா பேஷு. இந்த 7 குறிகள் மட்டும் இந்த ஒரு ஆயத்தோட முடிவில் வந்துச்சுனாக்கா, இல்லை நம்ம நிப்பாடக்கூடிய இடத்துல வந்துச்சுனாக்கா, அதை என்ன செய்யணும், இந்த 7 குறியீடுகளையும் எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். அப்போ ஷைட்வான் அப்படின்னு நம்ம நிப்பாட்டுறோம். புரியுதுங்களாம்மா? அடுத்து பாருங்கள், இன்னஹு. இங்கே நம்ம ஏன் இப்படி அழுத்துறோம் சொல்லுங்கள்? ஏன்னா நூனுக்கு சத்து வச்சுருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், சத்து செய்யப்பட்ட நூனையும் சத்து செய்யப்பட்ட மீமையும் மட்டும் நல்லா நம்ம அழுத்தி உச்சரிக்கணும். அப்போது இன்னஹு லகும் அதுவும், இங்கே நம்ம என்ன செய்யணும், அதுவும் முபீன். இங்கே நம்ம மீமை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். ஏன்னா மீமுக்கு சத்து வந்திருக்குது, இங்கே நூனுக்கு சத்து வந்திருக்குது. நம்ம நூனுக்கு சத்து வந்தாலும் நம்ம அழுத்தி உச்சரிக்கணும், மீமுக்கு சத்து வந்தாலும் நம்ம அழுத்தி உச்சரிக்கணும். இங்கே இன்னொரு சட்டம் கூட வருது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னஹு லகும் அதுவும் முபீன். இங்கே நமக்கு இல்ஹாரி சபவியுடைய சட்டம் வருதுமா. அதாவது சுக்குன் செய்யப்பட்ட மீம் இருக்காமா, மீமுக்கு அடுத்ததா பா மீமு. என்ன எழுத்து? பா. இன்னொரு எழுத்து நம்ம சொன்னேன், மீம். வெரி குட், மாஷா அல்லாஹ். இந்த பா மீம் இந்த 2 எழுத்துக்களை தவிர, அலிஃப் பா தால உள்ள அந்த 29 லெட்டர்ஸில் இந்த 2 எழுத்துக்களை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 27 எழுத்துக்களில் எந்த எழுத்து வந்தாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் இந்த இடத்துல. புரியுதுங்களாமா? அடுத்த பாருங்கள், அதுவும் முபீன். இங்கே சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதுதான் பிலுகுனா சட்டம் வருதுண்டு, அதே சேம் சட்டம் தான் இந்த இடத்துலையும் வருது. இங்கே தோ ஜபர் வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் இங்கே தோ பேஷ இருக்குது. அப்போ தன்வீனுடைய குறியீடு. அடுத்ததாக பாருங்கள், மீம் வந்து இருக்கா, இங்கே வாவ் வந்துருக்கு. இந்த மீமு, இந்த வாவு, இதெல்லாம் வந்து இதகாம் பில்குனாவோட எழுத்துக்கள். உங்களுக்கு இதகாம் பில்குனாவோட எழுத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுனாக்கா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொன்னதை வச்சு மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்ஷால்லா அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா. சரிங்களா?
எதுக்காக அந்த டெஸ்ட்டுனா, நீங்கள் எந்த அளவுக்கு மனசில் பாடங்களை பதிய வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன டெஸ்ட்டு. எத்தனை பேர் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த சின்னதாக ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன். இல்லைம்மா எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுனாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. சட்டம் தெரியுமா, புரியுதுமா நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சின்னதாக ஒரு மெசேஜ் போடுங்க. நான் படிப்பேன் கண்டிப்பாக இன்ஷால்லா. படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஹார்ட் போட்டுவிட்டு போயிடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து அந்த மாதிரி போடும்போது. சரிங்களா? இன்ஷால்லா பார்ப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்மளுடைய அடுத்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினச்சிக்குவேன். இன்ஷால்லா முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக நான் வீடியோ போட நான் முயற்சி பண்ணுவேன் கண்டிப்பாக இன்ஷால்லா. சரிங்களாம்மா? பார்க்கலாமா? இப்போ இந்த இடத்துல நமக்கு இதே சட்டம் தான் இங்கேயும் வருது. சரிங்களா? அப்போது இதகம் பெலுகுன்னு அப்படி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அதே சமயத்தில் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ் வந்துச்சுனாக்கா அந்த இரட்டை குறியீடுகளை எடுத்துகிட்டு நம்ம ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம வந்து என்ன செய்யணும், உச்சரிக்கணும். அப்போது அது யு உ அது உ இம் உம். சரிங்களா? அது உம் முபீன். ஒரு ஆயத்தோட முடிவில் தோ பேஷு மேலே சொல்லிக் கொடுத்தேன்ல என்னென்ன குறியீடுகள் சொல்லிக் கொடுத்தேன். அதில் இந்த குறியீடு ஒன்றாமா இந்த குறியீடு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், இதை எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். தோ ஜபர் வந்தால் கடா ஜபர் வந்தால் எப்படி நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி சின்ன வீடியோக்களை சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அது ஞாபகம் இருந்தாலும் இன்ஷால்லா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எனக்கு இன்ஷால்லா. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், இந்த ஆயத்தை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு கோதி காமிக்கட்டுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் வீடியோட கடைசியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்ஷால்லா. பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان இன்னஹு லகும் அதுவும் முபீன். உங்களாட்டி முடிஞ்சுன்னா இந்த ஒரு ஆயத்தை முழுமையாக மூச்சு விடாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி கிடையாது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆயத்தை மூச்சு விடாமல் ஓதுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் தம் கொட்ட முடியல நாட்டி இப்போதைக்கு இப்போலாம். ஓகே அம்மா, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து இப்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பெரிய கிருபையில் நம்ம வந்து ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோமா. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2024 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2025 ஃபுல்லாக எடுத்து இப்போ 2026 ஜூன் மாதம் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குமா. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது நோக்கமே நிறைய பேர் நம்மக்கிட்ட நம்மளுடைய நண்பர்கள் ஆனால் நீங்கள் எல்லாருமே எங்கிட்ட வந்து சொன்னனால கமெண்ட்டில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஆன்லைன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய பேர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்குமே அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். உங்களுக்கும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி குர்ஆன் ஓத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணால் ஃபோன் போகாதுமா அந்த நம்பருக்கு. இல்லைன்னா மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா 2 மாத கோர்ஸ் தான், 2 மாதம் தான். உங்களுக்கு அலிஃப் பா தாவே எனக்கு தெரியாதுமா, நான் வந்து சின்ன பிள்ளையில் படித்தது எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, இல்லை நான் படிக்கவே இல்லை, நான் மதரசாக்கே போனது கிடையாது அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் முறைப்படி உங்களுக்கு அல்லாஹுடைய பெரிய கிருபையில் நல்லபடியாக உங்களுக்கு குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுத்துருவேன். அது 2 மாதத்துல தான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? பெண்கள் எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்கள் வந்து 15 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு நம்ம எடுக்கலாமா. இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு உங்களுக்கு அடுத்த ஆயிடுச்சு சொல்லி தரேன். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நன்மையில் பங்கெடுத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு அடுத்த ஆயிடுச்சு சொல்லி தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.